இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை 55,000த்திற்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று போர்கள் சம்பந்தமாக ஆய்வு நடத்தும் ஏசிஎல்இடி அமைப்பு அறிவிப்பு செய்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் சுமார் 1200 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள். இதற்கு ஹமாஸ் அமைப்பை அழிக்கப் போவதாக சொல்லி இஸ்ரேல் நடத்திய பதில் தாக்குதலில் சுமார் 55,000த்திற்கு அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டார்கள். இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் நாடுகள் அதில் கொல்லப்பட்ட நபர்களின் எண்ணிக்கைகளை இப்பொழுது காண்போம். பாலஸ்தீனம் இது இஸ்ரேல் சுமார் 24,931 முறை நடத்திய தாக்குதலில் சுமார் 50,731 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும், லெபனன் நாட்டின் மீது நடத்திய 16,704 தாக்குதல்களில் 4,010 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும், சிரியா மீது நடத்திய 947 தாக்குதல்களில் 658 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும், ஈரான் மீது நடத்திய 58 தாக்குதல்களில் 62 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும், ஏமன் நாட்டின் மீது நடத்திய 39 தாக்குதல்களில் 38 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் இந்த ஏசிஎல்இடி அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. ஓரளவு கணிக்கும் அமைப்பு இவ்வளவு துல்லியமாக 55,000த்திற்கு அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று தகவல் வெளியிட்டால் உண்மையில் உயிர்பலிகள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மற்ற நாடுகளை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் நாடு என்று சொல்லும் இஸ்ரேல்தான் உண்மையில் உலகின் அதிபயங்கரமான ஆயுதங்களை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய தீவிரவாத நாடாகும். ஆனால் இந்த நாட்டை உலக வல்லாதிக்க நாடுகள் ஆதரிப்பதுதான் சோகம்.